வணக்கம். அரிசியை வறுத்து பொடித்து போட்டு சுவையாக கனவா மீன் குழம்பு எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 50 கிராம் அளவுக்கு அரிசியை போட்டு வறுங்க. வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட வேண்டாம். அரிசி இந்த மாதிரி பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ஆறிய பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைத்து எடுங்க. அடுத்து மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் துருவல், 3 பல் பூண்டு, சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தண்ணீர் ஊற்றி மை போல் அரைத்து எடுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டியை வைத்து 20 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். சூடானதும் கடுகு, மிகவும் சிறிதளவு வெந்தயம் அதுக்கு கூட சேருங்க. பொரிந்ததும் 50 கிராம் அளவுக்கு நீள வாக்கில் வெட்டிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. 4 பல் பூண்டையும் நறுக்கி சேருங்க. 2 பச்சை மிளகாயும் வெட்டி அதுக்கு கூட சேர்த்து வதக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலையையும் போடுங்க. ஒரு தக்காளியை வெட்டி அதையும் சேர்த்து வதக்குங்க. மசிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் ஜீரக பொடியையும் சேர்த்து வதக்குங்க. அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் கலந்து விடுங்க. 1.5 கப் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்க. நன்றாக கொதித்த பிறகு சுத்தம் செஞ்சு வச்சிருக்கிற கணவாய் துண்டுங்களை அதுக்கு கூட சேர்த்து வதக்குங்க. தண்ணி நன்றாக வற்றி வரும்போது வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற அரிசி பொடியை அதுக்கு கூட சேருங்க. கொஞ்சம் மல்லித்தழையும் தூவி மூடி போட்டு தீயை சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சிருங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அரிசி மை போல் அரையக்கூடாது. சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படுற மாதிரி 1-2 அரைச்சா போதும். புளி மிகவும் குறைவான அளவு தான் சேர்க்கணும். அவ்வளவுதான். சுவையான அரிசி பொடித்து போட்ட கனவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது கருவேப்பிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.